ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மிளகு ரசம் பார்க்க போகிறோம். நல்லா சூப்பராகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். சளி அதிகமாக இருந்துச்சுன்னா மிளகு ரசம் வச்சு சாப்பிடுங்க. சளி அதிகமாக பிடிக்காது. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை கரைச்சிக்கலாம். கொட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் 2 தக்காளி நல்லா பழமாக எடுத்துருக்கேன். அப்போ அதையும் கரைச்சிக்கலாம். ரசத்துக்கு தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா புளிப்பாகவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ரசம். இப்போ நான் அதையும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6-7 பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்துருக்கேன். காரமாக இருந்துச்சுன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக இருக்கல, இது மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் பேஸ்ட்டை குறப்பாக அரைக்காமல் பேஸ்ட்டாக அரைச்சிருக்காங்களே, ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் காரமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக காரம் இருக்கும். ஆனால் நாங்கள் லைட்டாக கூட காரம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகையும் பூண்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ சுத்தமாக காரமே இருக்காது. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து ஒன்றா ஊற்றிடுங்க. இப்போ அதில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தாளிச்சிடலாம் ரசத்தை. கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு கொஞ்சம் பொரியட்டும். 1 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய். நல்லா பொரிஞ்சதும் கரைச்சி வச்சுருந்தோம்ல சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் ரசம். செஞ்சோடனே காலி ஆகிடும். அதிகமாக சாதம் சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நுர கட்டுற மாதிரி வருதுல்ல. இப்போ லைட்டாக ஒரு கொதி வரும். கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரசம் இல்லைன்னா டேஸ்ட்டே இருக்காது, வாசனை போயிடும். இப்போ லைட்டாக கொதிக்குதில்ல, இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.